வணக்கம். இப்போ செய்ய போகிறது கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 கத்திரிக்காய், ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 2-3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காவையும் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடரையும் எடுத்திருக்கேன். அதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அது சூடான உடனே நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து, நல்லெண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். சேர்த்து வறுத்து விட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் ஒரு கத்திரிக்காய் கூட போதும், சின்னதாக இருந்தால் 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு அடுத்து மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் போடுறோம், அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து வதக்கி விட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை கொண்டு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு மசாலா அரைச்சி செய்கிறத விட சாம்பார் பவுடர் போட்டு செஞ்சால் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு குயிக்காக செய்யணும் அப்படிங்கிற நாட்களில் இந்த மாதிரி சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரை சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் போதும். ஒரு சிலர் மிளகாய் தூளையே கொத்தமல்லி பவுடரும் போட்டு கலந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மிளகாய் தூள் வச்சுருந்திங்கன்னா மிளகாய் தூள் மட்டும் போதுமானது. இப்போ கரைச்சி வச்சுருக்கா புளி தண்ணியை சேர்த்து கொஞ்சோண்டு வெல்லத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா புளிக்குழம்பு கொதித்து சுருங்கட்டும். புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே கூட போட்டுக்கலாம். நல்லா புளி தண்ணி கொதித்து அந்த பச்சை வாடை போய் சுருங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு துளி அளவு சேர்த்து கலக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.